கிரிப்டோ கரன்சியில் 20 லட்சம் காயின் கிட்ட இருக்கு. இவ்வளவு காயின்ல நல்ல காயின்களை செலக்ட் பண்றது எப்படின்றது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் பிட்காயினை வச்சு ஒரு கோக்ல இருந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வரைக்கும் வாங்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஏத்த வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி காயின்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி காயின்களை நீங்க வாங்குனீங்கன்னா அது ஒரு நல்ல தேர்வா இருக்காது. ஒரு FIU ரிஜிஸ்டர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள KYC கொடுத்து நீங்க ஒரு காயினை வாங்குனீங்கன்னா அந்த காயின்ல எந்தவித ஸ்கேமும் நடக்காது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பிரித்து ஒரு காயின்ல 5% தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் கிரிப்டோ கரன்சியில் நல்ல காயின்களை தேர்வு செய்வது எப்படி. கிரிப்டோ கரன்சியில் 20 லட்சம் காயின் கிட்ட இருக்கு. இவ்வளவு காயின்ல நல்ல காயின்களை செலக்ட் பண்றது எப்படின்றது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கும். இதுக்கு பதில் சொல்லணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கணும். இப்போ நிறையா கிரிப்டோ கரன்சியை பற்றி கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் தான் ஓரளவுக்கு நம்ம இதில் நல்ல காயின்களை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜை வளர்த்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி நாலேஜ் எடுத்த பிறகு ஒரு கிரிப்டோ கரன்சி எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 3 விதமான கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுக்கணும். ஏன், எப்படி, எவ்வளவு, இந்த 3 கொஸ்டின் உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கணும் ஒரு நல்ல காயின்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு காயினை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு காயினை ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: ஏன் இந்த காயினை நான் வாங்கணும், இந்த காயினை வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏன்ன்ற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காயினுக்கு யூஸ் கேஸ், அது என்ன பயன்பாட்டுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பேமெண்ட்டுக்காக நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் பிட்காயினை வச்சு ஒரு கோக்ல இருந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வரைக்கும் வாங்கலாம். ஸோ அது ஒரு யூஸ் கேஸ், யூட்டிலிட்டி. எத்திரியம்ன்ற காயின் இருக்கு. எத்திரியம் நீங்க ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா அந்த எத்திரியம் காயின் ஸ்டேக்கிங்ல வெளியில வரும். அதனால எத்திரியத்தை நிறைய பேர் வாங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு காயினுக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காயின் எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. பிளாக் செயின் உள்ள காயின்ஸ் இருக்கு, ஓன் பிளாக் செயின் உள்ள காயின்ஸ், அதுக்கடுத்து கேமிங் காயின் இருக்கு, டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ்ன்ற காயின் இருக்கு, மெட்டாவர்ஸ் காயின் இருக்கு, இப்போ ரீசெண்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில வருது, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய காயின் என்ன, அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் இந்த காயின் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு பின்னால என்ன டீம் இருக்கு, ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரா, இல்லை ஒரு டீமா பண்ணியிருக்காங்களா, ஒரு ஃபவுண்டர் இருக்காங்களா, கோ ஃபவுண்டர் இருக்காங்களா, அதுக்கான டீம் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அந்த டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினுக்குமே சப்ளைன்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிட்காயின் பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோடைய சர்க்குலேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% சர்க்குலேட்டிங் ஆயிடுச்சு, சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு காயினுக்குமே நீங்கள் அவங்களுடைய ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சப்ளை இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த சப்ளையில் சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெயினாக பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா வால்யூம், இது ஒரு 24 மணி நேரத்தில் எவ்வளோ வால்யூம், அதாவது 24 மணி நேரத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, யாரெல்லாம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். 24 ஹவர்ஸ் வால்யூம் நீங்கள் பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இது ஒரே எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆயிருக்கா, இல்லை பல எக்ஸ்சேஞ்சில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு காயின் லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கலாம், 3 இயர்ஸ் ஆயிருக்கலாம், 5 இயர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை 6 மாதம் ஆயிருக்கலாம். அது லான்ச் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். மெயினாக இதில் பிளாக் செயின் உள்ள காயின்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வாக அமையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது எப்படி அப்படின்னா,
நீங்க இந்த காயினை வந்து எப்படி வாங்க போறீங்க? சில பேர் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஏத்த வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி காயின்களை கொண்டு வந்தாங்கன்னா, அந்த மாதிரி காயின்களை நீங்க வாங்குனீங்கன்னா அது ஒரு நல்ல தேர்வா வந்து இருக்காது. எப்படி நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, டிமேட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு ஷேரை வந்து வாங்குறீங்களோ அதே போல தான் கிரிப்டோ கரன்சிலையும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து த்ரூ ஒரு FIU ரிஜிஸ்டர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே KYC கொடுத்து நீங்கள் ஒரு காயினை வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக அந்த காயினில் வந்து எந்தவித ஸ்கேமும் நடக்காது, ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். KYC மூலிமா கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபானதாக இருக்கும். அப்படி நீங்கள் KYC கொடுக்குறதும் நீங்களே பண்ணணும். உங்களுடைய நாலேஜில் ஒரு எக்ஸ்சேஞ்சுனா அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு முறையாக நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான KYC வந்து நீங்களே அப்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்களே கொடுத்து காயினை வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நாலேஜும் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் கிடைக்கும், உங்களுடைய மணியும் என்ன நடக்குது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் மற்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்லும் போது என்ன வேணாலும் ஸ்கேம் வந்து நடக்கலாம். ஸோ அதனால நீங்களே அதை வந்து பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சியில் என்ன மாதிரி வளர்ச்சிகள்லாம் வருது, என்ன மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சில பேர் வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து ஒரு காயினை பற்றி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உடனே போயிட்டு அந்த காயினில் முழுசாக வந்து பணத்தை போட்டுருவாங்க, மொத்த பணத்தையும் ஒரே காயினில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு காயினில் 5% 5% மேலே ஒரு காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. எப்படிப்பட்ட காயினாக இருந்தாலும் அந்த காயின் வந்து இன்னைக்கு 100 ரூபாயில் இருக்குது, அது வந்து லட்ச ரூபா போயிடும், கோடி ரூபா போகும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு காயினை பொறுத்தளவுக்கு 5% தான் இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் இதுவுமே, ஆகையால் எல்லாத்துலேயுமே வந்து ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சில மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கேயும் அதே தான் மணி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி பிரித்து ஒரு காயினில் 5% தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு சில காயின்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை அப்படின்னாலும் சில காயின்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறது மூலிமா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். உங்களுடைய காயினுடைய தேர்வானது சரியான விதத்தில் அமைஞ்சு சரியான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் மூலிமா நீங்கள் நிறையாவே இதில் பெனிஃபிட் வந்து அடைய முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் அடுத்தடுத்த டாப்பிக்கில் கிரிப்டோ கரன்சியை பற்றி நிறையா விளக்கங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.